Hey everyone, welcome back. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது how you can communicate with the developers. டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எப்படி டெவலப்பர்ஸ் கிட்ட இதை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது what are the things that you need to mention, என்னென்ன அவங்ககிட்ட ப்ரீஃப் கொடுக்கணுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்காக அவங்க திரும்ப அவங்ககிட்ட வந்துட்டே இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ டு அவாய்ட் தட், to give them a clarity, you need to do all these things. Let's quickly get into the video. Number one, map out the cross-platform experience. என்னென்ன பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்கோப்ல இருக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. It can be mobile, it can be a desktop, iOS, wearables, watches, Android, etc. and etc. So என்னென்ன டிவைசஸ்க்கு நீங்க டிசைன் பண்றீங்களோ அதை பிரீஃப் கொடுத்துருங்க. Number two is define technical feasibility. This is very much important. எதுக்காக சொல்றேன்னா என்னென்ன டெக்னிக்கல் கான்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு and நீங்க டிசைன் பண்ணிருக்க காம்பனன்ட்ஸ் இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுன்ற ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கணும். If you have any scalability in the design as well, அதையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இன்னைக்கு நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறது வந்து மேபி நாட் அ ஃபிக்ஸட் ஒன். ஃபியூச்சரில் அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கலாம். நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் ஸ்டேஜில், நெக்ஸ்ட் ஸ்பிரிண்ட்ஸில். ஸோ அதை வந்து டெவலப்பர்ஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இதை நம்ம ஃபியூச்சரில் மாற்றிட்டே இருப்போன்றதையும் மென்ஷன் பண்ணி ட்ரை டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ தட் தே கேன் ஆல்சோ டெவலப் பேஸ்ட் ஆன் த ஸ்கேலபிலிட்டியோட அவங்க டிசைன் பண்ண முடியும். கிளாரிஃபை த செமண்டிக் ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் நத்திங் பட் நீங்கள் கொடுத்துருக்க ஹெட்டிங்ஸோ பேட்டர்ன்ஸோ விஷுவல் ஹைரார்கியோ ப்ராப்பராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரை டு எக்ஸ்பிளைன் தம் தட் தீஸ் ஆர் த திங்ஸ் தட் யூ ஹேவ் யூஸ்ட். இந்த ஹைரார்கில தான் வரணும். இந்த ஹெட்டிங்ஸ்ல இருந்து, இந்த சப் ஹெட்டிங்ஸ்ல இருந்து, இந்த டைட்டில்ஸ்ல இருந்து, இந்த கான்டெக்ட்ஸ்ல இருந்து, இந்த பாடி ஹெட்டிங்ஸ்ல இருந்து எல்லாமே ப்ராப்பரா இந்த ஹைரார்கில தான் வரணும்ன்றத explain it so that உங்களோட SEO பேட்டர்னும் மாறாது. if someone searches in something in your in the Google or voice search, உங்களோட ஹெட்டிங் தான் ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆகும். ஸோ நீங்க யூஸ் பண்ணிருக்க வேர்ட்ஸ், யூஸ் பண்ணிருக்க கீவேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ மென்ஷன் them as well. Number 4 is consider all states. நீங்க இப்போ ஒரு பட்டன் டிசைன் பண்றீங்கன்னா அந்த டிசைன் பண்ணுறதுல ஸ்டேட்ஸ் கொடுங்க. ஸோ டிசேபிள் ஸ்டேட்டா இருக்கலாம், இல்லை ஹோவர் ஸ்டேட்டா இருக்கலாம். explain them, these are the interactions will happen in each stagesன்றது. ஏன்னா நீங்கள் வெறும் பட்டன் மட்டும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவீங்க, அவங்களுக்கு என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னு தெரியாமல் போகலாம், உங்கள் காம்பனன்ஸை செக் பண்ணாமல் போகலாம், லைப்ரரிஸை செக் பண்ணாமல் போகலாம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு give them a bit of information about what are the stages that you have. Next is you have to design for variable contents. இப்போ let's say நான் வந்து ஒன்று எழுதுறேன் ஒரு இடத்துல, அதை டெவலப்பருக்கு ஒரு 12 சைஸ் ஃபாண்ட்டில் ஒரு 2 லைன் டெக்ஸ்ட் வர மாதிரி எழுதுறேன். பட் அந்த இடத்துல we couldn't able to fit it, டெவலப்பரால் ஃபிட் பண்ண முடியல அந்த பிளேஸில், இல்லை டிவைஸ்க்கு இது செட் ஆக மாட்டேங்குதுன்ற இடத்துல you have to give the variations of the copy. ஸோ வேறு டெக்ஸ்ட் வந்து இன்புட் வர மாதிரி you try to give the different types of variations of your micro copy. ஸோ இது வந்து this will be helpful for the developers. ஓகே, இதுக்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு சாய்ஸ் இருந்தா it will be better for them. And the sixth one is agree on naming conventions. This is very important because as a designer உங்களுக்கு எல்லாத்துக்கும் பேர் தெரியுமா இருக்கும். இதுதான் ஹாம்பர்கர் மெனு, இதுதான் சாக்லேட் மெனு, இதுதான் ஸ்ட்ராபெரி மெனு. ஸோ இந்த மாதிரி நிறைய தெரியும். பட் it doesn't require for the developer to know all this. So அதனால explain them, these are the difference between all these things. இதுக்கு வேற பேர் இருக்கு. ஸோ காம்பனன்ட் லைப்ரரியில இருக்கு, இதுதான் இதுக்கு மீனிங்ன்றது. If you feel that it won't have a proper clarity, give them that. And the seventh one is create placeholders. ஸோ நீங்கள் ஒரு இமேஜுக்கோ இல்லை ஒரு பேக்ரவுண்ட் இமேஜோ பேக்ரவுண்ட் கலரோ if you are trying to give கலர்னா it's fine, we are going to give in the design. in case இமேஜ் மாறணும், இல்லை ஒரு யூசர் ப்ரொஃபைல்ஸ் வந்து யூசர் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு இமேஜ் கொடுத்தா அந்த இமேஜே வந்து டெவலப்பர் வச்சிடக்கூடாதுல்ல. ஸோ வி ஹாவ் டு மேக் தெம் திஸ் அ பிளேஸ் ஹோல்டர். இந்த இடத்துல யூசரோட ப்ரொஃபைல் பிக்சர் வரணும் அப்படின்றப்போ give some avatars. Then be easy for them to understand, okay, இந்த இடத்துல யூசரோட பிக்சர்ஸ் வரும், ஸோ இட் ஷுட் பி ரெஸ்பான்சிவ்ன்றது அவங்களுக்கு தெரியும். எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் பிளேஸ் ஹோல்டர் கொடுத்தீங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த 8th one is define them the CSS units and resizing. So that அவங்க டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை ரீசைஸ் பண்ணிக்க முடியும். இது ஒன்றும் இல்லை, டெவலப்பர் லிங்க் கோட். இப்போ ஃபிக்மாவில் வந்து if you see ஃபிக்மாவில் there is a share option for developers. ஸோ டெவலப்பருக்குமே கோட் டெவ் ஷேர்னே ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை ஷேர் பண்ணால் கூட it will be easy for them to get all the details about. And then explain them the file formats. இது இமேஜ் ஃபார்மேட்டாக இருக்கணும், PNG ஃபார்மேட்டாக இருக்கணும், PDF ஃபார்மேட்டாக இருக்கணும், இல்லை இந்த இடத்துல யூ ஷுட் மேக் இட் பாசிபிள் ஃபார் த மியூசிக் அப்லோடாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அப்லோட்ஸ் டிசைன், டவுன்லோட்ஸ் டிசைன் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கணுன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அண்ட் செக் ஃபார் A11Y, தட் இஸ் accessibility compliance. level A, level AA, level AAA இருக்கு. ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் இன் அ வீடியோ. யூ கேன் செக் them out if you want. And you have to test your design for auditory, visual, cognitive and other impairments. ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு அப்போ தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்.
so that in the accessibility checks எல்லாம் கரெக்டான மட்டும்தான் you could be able to proceed the design next. And finally, explain the micro interactions. Yes, இதை நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன், சின்ன சின்ன காம்பனன்ஸாக இருக்கணும், இன்ட்ராக்ஷன் இருக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு. So it is very much important to explain the interactions. என்னென்ன உங்களோட ப்ரோட்டோடைப்பிங் பண்ணும்போது what are the interactions, interesting interactions ஏதாவது இருந்தா, புதுசாக ஏதாவது இருந்தா, try them, explain them so that அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. Because when they take the files from it, they will first concentrate on the designs to make it happen. Interactions எல்லாம் நெக்ஸ்ட் தான் பண்ணுவாங்க. There is a lot of chance that they can miss them out. So explain that as well. Hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டிசைனர்ஸ் எல்லாருக்கும் மேபி ஹேண்ட் ஓவரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். திரும்ப முடிஞ்ச டிசைன் வந்து முடியாத ஒரேடியா திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் நம்மக்கிட்டே. ஸோ வேர் we have to fix a lot of things with the dev and help them out in considering, which is not wrong. அது கரெக்ட் தான். We have to help them out till it goes to live, or live வந்ததுக்கு அப்புறமும் நம்ம usability testing பண்ணி we'll try to user testing or usability testing or we'll try to do and then get the feedbacks and then fix it again. That all happens, of course. To avoid waste of the time, we can fix this by giving the explanation prior. Thank you so much for watching. I'll meet you all in the next video. Till then, bye-bye.